ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்ணீஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான பட்டாணி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் அரை கப்பு பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க. பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதை ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாங்க. ஒரு கட்டி பூண்டை தட்டிட்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சை தோல் உரித்து சேர்த்துக்கலாங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாங்க. நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாங்க. பிரிஞ்சி இலை 1 போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி ஊற்றின மிக்ஸி பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டாணியை 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வேக வச்சுக்கலாங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பச்சை பட்டாணியில் வைட்டமின் ஏ, பி, சி, இ, கே, துத்தநாகம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 கப்பு அரிசிக்கு பச்சை பட்டாணிக்கு அரை கப்பு, அரிசிக்கு 2 கப்புன்னு சேர்த்து 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஊற வச்சுருக்க 1 கப்பு அரிசியை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால கண்கள், எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுதுங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பட்டாணி சாதத்துக்கு லெமன் ஜூஸ் ஊற்றும் போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்ணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டாணி சாதம் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாதத்தை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள் எப்படி விரும்பி சூப்பராக சாப்பிட்டு வராங்கன்னு. குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பட்டாணி உதவுதுங்க. பட்டாணி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பர் சைட் டிஷ்ங்க. இதை வச்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பச்சை பட்டாணி சாதத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் வளரும் குழந்தைகளுக்கும் அதிக ஆரோக்கியம் தருதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ அதோட தோலை உரித்து எடுத்துக்கலாங்க.
உருளைக்கிழங்குல அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குங்க. தோல் உரிச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸுங்களாக வெட்டி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டை 2 போட்டுக்கலாங்க. கிராம்பு 2 போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 பச்சை மிளகாவை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 தக்காளியை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப வாயுவான பொருளுங்க. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பெருங்காயத்தூளையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வறுவலுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குல நல்ல மசாலா படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்க 2 நிமிஷத்துக்கு மசாலாவில் நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்குங்க. குடலை சுத்தமாக வைக்க உருளைக்கிழங்கு உதவுதுங்க. இதயத்தை பலப்படுத்துறதுக்கு உருளைக்கிழங்கு உதவுதுங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மணக்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவலை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கையும் தேங்காய் சாதத்தையும் வீட்டில் செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக இது மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பட்டாணி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்குன்னே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.